மேடம், எங்களை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இப்படி கோவமா பேசுறீங்க. ஏய், மறுபடியும் நடிக்காத. நீங்க 2 பேரும் யாரு, உங்களுக்குள்ள என்ன உறவு, எல்லாத்தையும் விளாவரியா மல்லிகா டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இனிமே என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவ்ளோ தரங்கெட்டத்தனமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்க கூட இல்லை. அண்ணிங்கிறவ அம்மாக்கு சமோன்னு சொல்லுவாங்க. நீயும் அப்படி நடந்துக்கல, இவனும் அப்படி நடந்துக்கல. சீ, சாக்கடை குடும்பத்தை விட கேவலமா தெரியுறீங்க. நீங்க எப்படியோ இருந்துட்டு போய் தொலைங்க. ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பார்த்ததுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. மேடம், எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். ஏதோ வயசு கொள்ளாருல தப்பு பண்ணிட்டோம். ஆமா மேடம், எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். ஏய், மன்னிப்பா உங்களுக்கா? உங்களை மன்னிச்சா என்னை விட ஒரு முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே 2 அசிங்கமானவங்க என்னை ஏமாத்தி இருக்கீங்க. அதுக்கே நான் உங்களை சும்மா விடக்கூடாது. உங்களை மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்க இந்த பூமிக்கு தேவையில்லை. போய் சேருங்க. ஐயோ மேடம், மேடம், வேணாம் மேடம். உங்களை ஏமாத்துறது தப்புதான். உங்க வழியில குறுக்க வரவே மாட்டோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். மேடம், மன்னிச்சு விட்டுருங்க மேடம். ஆமா மேடம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். மேடம், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். சீ, எந்திரிங்க, எந்திரிங்க. நீங்க கண்காணாத இடத்துக்கு போறதை விட இந்த உலகத்தை விட்டே போறதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஐயோ மேடம், போய் சேருங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். இல்ல மேடம். மேடம் வேணாம் மேடம். மேடம் மாயா சொல்லு, வேணாம் சொல்லு. மேடம் சுடாதீங்க. வேணாம் வேணாம் மேடம். மாயா, மாயா. வீடுங்க ஒழிஞ்சதுங்க. அக்கா, கோவமா போனியே, அந்த மகேஸ்வரி மாயாவை ஏதாவது பண்ணிட்டியா? என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண அந்த ராஸ்கலை எப்படி நான் சும்மா விடுவேன்? அவன் கதையை இந்த துப்பாக்கியாலேயே முடிச்சிட்டு வந்தேன். என்னக்கா சொல்ற? அவனை கொன்னுட்டியா? அவனை மட்டும் இல்ல, அந்த மாயா கதையும் முடிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் பொண்ணோட வாழ்க்கையே அழிக்க பார்த்தாங்க. அதான் இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிட்டு. ரேவதி, நீ வருத்தப்படாத. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க யோகியதை தெரிஞ்சதுனால நீ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படு. கல்யாணத்துக்கு பின்னாடி தெரிஞ்சிருந்தா உன் லைஃபே வீணா போயிருக்கும். அத்தை, இந்த விஷயம் எனக்கும் ராஜாவுக்கும் முன்னாடியே தெரியும். உங்ககிட்ட எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே அவங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க கதையவே முடிச்சிட்டீங்க. நம்ம ரேவதி எவ்வளவு நல்ல பொண்ணு. அவளை போய் ஏமாத்த பாத்திருக்கானே. அவனுக்கு நீங்க கொடுத்த தண்டனை சரிதாமா? ஆமாமா, பொண்ணுங்க லைஃப் அந்த ராஸ்கலுக்கு விளையாட்டா போச்சு. கழுத்து வரைக்கும் பட்டனை போட்டுக்கிட்டு நம்ம கழுத்தை அறுத்துட்டானே. அவட துப்பாக்கியால கூட சுட்டுக்க கூடாது, அணு அணுவா சாகடிச்சிருக்கணும். அவன் பண்ண துரோகத்துக்கு அதான் சரியான தண்டனை. உன் லைஃப் உங்க அம்மா தான் காப்பாத்திருக்காங்க.
அந்த மகேஷ் மாயா 2 பேருமே உன்னோட பணத்தில் தான் குறியா இருந்திருக்காங்க. அவங்க நல்லவங்க இல்லை. அவங்களாம் உன் லைஃப்ல இல்லாம போனது நல்ல விஷயம்தான். நீ கவலைப்படாத. சாமுண்டீஸ்வரி, தாயே, எல்லாம் கேள்விப்பட்டேன். என் பேத்தி வாழ்க்கை அந்த ஈன பயலால நாசமாக வேண்டியது. என் அப்ப முருகன் தான் எப்படியோ காப்பாத்திட்டான். அம்மாடி, கவலைப்படாதடா. உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. உன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு கவலைப்படாத. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்டா. பாத்தியா சாமுண்டீஸ்வரி, உன் அவசர புத்தியால நீ யாரோ ஒரு பையனை உன் மகளுக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்க. அவன் தப்பானவன் தெரிஞ்சிருச்சு. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த கல்யாணம் நடக்காம நின்னு போச்சு. என் பேத்திய காப்பாத்தியாச்சு, அது போதும். இந்த மாதிரி நேரத்துல நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. ரேவதிக்கு நடக்க இருந்த கல்யாணம் பாதியிலே நின்று போச்சு. அதுக்காக அதை அப்படியே விட்டுற முடியாது. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் முறை. இந்த மாதிரி நேரத்துல தான் சொந்த பந்தங்கள்லாம் கூட இருந்து துணையா ஆறுதலா இருக்கணுமா. இப்ப போய் நான் இப்படி சொல்றேன்னு மறுபடியும் தப்பா எடுத்துக்காத. நான் ஏற்கனவே என் பேரனை அவனுக்கு ரேவதியை பொண்ணு கேட்டு வந்தேன். நீங்க தான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க. என் பேரை ரொம்ப நல்ல பையம்மா. அவன் மட்டும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா இவளை ராணி மாதிரி வச்சிருப்பான். இவளும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நம்ம 2 குடும்பமும் ஒற்றுமையா சந்தோஷமா நிம்மதியா இருப்போம் சாமுண்டீஸ்வரி. அத்தை, ரொம்ப யோசிக்காதீங்க அத்தை. பாட்டி சொல்றதா நல்ல யோசனை. இந்த நேரத்துல சொந்த பந்தங்க சேர்ந்துக்கிட்டாதான் உண்டு. ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதா நல்லது. மா, பிடிவாதம் பிடிக்காத. பாட்டி மேல இருக்க கோவத்துல நம்ம ரேவதியோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. பாட்டி நமக்கு என்ன கெடுதலா செய்ய போறாங்க? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கம்மா. ஆமாமா, போனதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறத விட இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். ரேவதிக்கு நல்ல வாழ்க்கை தான் முக்கியம். பாட்டியோட பேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ரேவதி, உன் கல்யாண விஷயத்துல நான் எடுத்த முடிவுதான் தப்பா போயிடுச்சு. இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நீயே முடிவெடு. நீ எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். பிரிஞ்சு கிடக்குற நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்ன்றது தான் என் ஆசை. அதனால நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ராசாத்தி சூப்பர் மாமா, ரேவதி கலக்கிட்டா.
ஏய் சாமுண்டீஸ்வரி, உனக்கு என்ன ஆச்சு? வந்ததுல இருந்து யோசிச்சுட்டே இருக்க. கோபமா போனியே, அந்த மகேஷ் மாயாவை என்ன பண்ண? அடிச்சு துரத்திட்டியா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? சாமுண்டீஸ்வரி, உன்னதான் கேக்குறேன். என்ன மல்லிகா? உண்மை தெரிஞ்சு கோபமா போனியே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கோவமா தான் போனேன். ஆனா போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே எதுவும் பண்ணாம திரும்பி வந்துட்டேன். ஏன் அப்படி செஞ்ச? அதுக்கு காரணம் இருக்கு மல்லிகா. நீ எனக்காக ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. என்கிட்ட இப்ப நீ சொன்ன விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? அப்போ அந்த மகேஷ் தான் உனக்கு மாப்பிளையா? அவன் தான் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறானா? நான் இவ்வளவு சொல்லியும் அவனதான் உன் மருமகனா ஏத்துக்க போறியா? நீ இவ்வளவு தூரம் எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேனா? அவன் என் மாப்பிள கிடையாது. என் பொண்ணு கழுத்துலயும் அவன் தாலி கட்ட மாட்டான். ஆனா என் பொண்ணு கல்யாணம் நடந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல சாமுண்டீஸ்வரி. அந்த மகேஷ் மாப்பிள இல்லங்கற, ஆனா கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்ற. என்னையும் யார்கிட்டயும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. என்னதான் உன்னோட பிளான்? சாரிடி, இப்ப அத சொல்ல முடியாது. என் பொண்ணு கல்யாணம் உறுதியா நடக்கும். ஆனா மாப்பிள அந்த மகேஷ் இல்ல. அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். நான் கிளம்புறேன். ரொம்ப குழப்பிட்டு போறாளே, என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே. மேடம், மேடம், வாங்க உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அக்கா வீட்ல இல்லைங்களா? அக்கா வெளியில போயிருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது வந்துமா, அம்மா தான் கல்யாணத்துக்கான துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்க வீட்ல இருக்கிற மூத்த மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. எஸ், இட்ஸ் மீ. சரி இருங்க, அக்கா வந்துட்டோம். சரிங்கம்மா. ஏமா சந்திரா, நீங்கெல்லாம் கடையில் போய் துணிமணி எடுத்தாலே அந்த டிசைன் இருக்கா இந்த டிசைன் இருக்கான்னு கடையை ஒரு வழி பண்ணிடுவீங்க. இப்போ வீட்டுக்கு வேற வர சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? மாமா, கடைக்கு போய் இவங்கெல்லாம் பண்ற அட்ராசிட்டியை பார்க்கணுமே. ஐயோ, கடைக்காரன் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிடுவான். என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணுவோம். ஏன் ஆம்பளைங்க நீங்க செலக்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? அத்தை, ஆம்பளைங்க செலக்ட் பண்றதுன்னு அவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சிட்டீங்களா? நாங்கெல்லாம் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். எங்களுக்குன்னு என்ன இருக்கு? வேஷ்டி சட்டா பேண்ட் அவ்வளவுதான். கலருன்னு மிஞ்சி போனா கருப்பு வெள்ளை பச்சை நீலம் சிவப்பு. ஒன்னு கோடு போட்டது இல்லைன்னா கோடு போடாது, அவ்வளவுதான். we are very simple அத்தை. ஆனா உங்களுக்கு சில்க் வெரைட்டி மட்டுமே. காஞ்சிபுரம் சில்க், மைசூர் சில்க், பனாரஸ் சில்க், பட்டோலா சில்க், டசார் சில்க், பாலுச்சேரி, பாகல்பூர், மல்பரி சில்க். இது மட்டுமா? காட்டன் புடவைல போனன்னு வச்சுக்கோங்க. சில்க் காட்டனு, பனாரஸ் காட்டனு, காதி காட்டனு, செட்டிநாடு காட்டனு, லெனின் காட்டனு, கோட்வால் காட்டனு, போச்சம்பள்ளி, காஞ்சிபுரம், சண்டநேரி, வெங்கடகிரி, மகேஸ்வரி காட்டனுன்னு லிஸ்ட் முடியுதா? முடியலையே. இது போக சுடிதாரு, சல்வார் கமீஸ், காக்ரா சோலி, அனார்கலி, மிடி ஜீன்ஸ், டி-ஷர்ட், நைட்டின்னு இத்தனையிலையும் பூ போட்டது பூ போடாது, பார்டர் வச்சது பார்டர் வைக்காது, ஜிப்பு போட்டது ஜிப்பு போடாது. எவ்வளோ பெரிய லிஸ்ட். இவ்வளோ லிஸ்ட் நீங்க வச்சுக்கிட்டு ஆம்பளைங்களை பார்த்து அசால்ட்டா சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவீங்களான்னு கேக்குறீங்களே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? மாப்பிள பொறுமை, மாப்பிள பொறுமை. கரெக்டா சொல்றீங்க மாப்பிள. ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கடையில போய் ஒரு கலர்ல சேலை கேட்பாங்க, அதை அவன் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த கலர்ல இப்படி ஒரு பார்டர் இருக்கான்னு கேட்பாங்க, அதையும் அவன் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறமா இப்படி ஒரு டிசைன் வேணும்னு கேட்பாங்க, அதையும் அவன் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைப்பாங்க மாப்பிள. இவங்க செலக்ட் பண்ண சாரியில அந்த டிசைன் போட்டு இந்த பார்டர்ல இருக்கா அதை எடுத்துட்டு வாங்கன்னு கேட்பாங்க. பாவம், அவன் 5000க்கு 10,000க்கு வேலை செய்யறவன். அவன் நிலைமையை நினைச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம் மாமா. சரி சரி, ரொம்ப பேசாதீங்க. உங்களுக்கு எல்லாம் டேஸ்டே கிடையாது. அதெல்லாம் லேடிஸ்க்கு தான் இருக்கு. ஹலோ,
யார பார்த்து சொல்ற? நாங்கெல்லாம் எந்த Dress போட்டாலும் ஜம்முன்னு இருப்போம். அந்த அளவுக்கு நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால தான் இத பத்திலாம் கவலைப்படுறது இல்ல. என்ன மாமா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு கூச்சமே இல்லையா? எந்த Dress போட்டாலும் கோமாளி மாதிரி தான் இருப்பீங்க. பேச்ச பாரு. அது நான் என்ன பத்தில ஒன்னு சொல்லையே, நம்ம ராஜா பத்தி தான் சொன்னேன். பாரு, ராஜாக்கு வேஷ்டி கட்டினாலும் பேண்ட் போட்டாலும் எந்த Dress போட்டாலும் ஆளு ராஜா மாதிரி இருப்பான்ல. ஏங்க நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? ஏன்பா நம்ம வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களையே நீ தானப்பா பர்சனாலிட்டியா இருக்க, அத தான் சொன்னேன். இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? அக்கா இல்லங்கிற தைரியமா? ஏதோ ஒரு நாள் நாங்களும் அத்தி பூத்த மாதிரி பேசுறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு உடனே கேட்டு போட்டா எப்படி சின்னத்து? நீங்க என்ன இவங்க வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லா சாரியும் எடுத்து காட்டுங்க வாங்க. சரிங்கம்மா. பாருங்கம்மா. அம்மா, நம்ம வீட்டுக்குங்கிறதுனால தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டிசைனா ஹை குவாலிட்டியா கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே லேட்டஸ்டா டிசைன் பண்ணி நம்ம கம்பெனி தறியில நெசவு பண்ணப்படுவீங்க. ரேவதி, உனக்கு தான் 2 பட்டு புடவை எடுக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாள் கட்டிக்கிறதுக்கு 1, கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டிக்கிறதுன்னு 2 எடுக்கணும். ஆமாக்கா, காஸ்ட்லியா உனக்கு 2 புடவை எடுக்கணும்ல. புடவைக்காரரே, எங்க அக்கா கலருக்கு ஏத்த மாதிரி நல்ல புடவையா லேட்டஸ்ட் டிசைனா காஸ்ட்லியா கொஞ்சம் காட்டுங்க. இதோ காட்டுறமா. இதாங்கம்மா பாருங்க, சூப்பர் டிசைன்மா. இதை பாருங்க, இதையும் பாருங்கம்மா. இது எல்லாமே புது டிசைன்மா, நேத்து தான் வந்துச்சு. இப்ப நேரா இங்க தான் கொண்டு வரேன், நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஓகேவாக்கா? இங்க பாரு, கட்டிக்க போறது நீதான். உனக்கு பிடிச்சா ஓகே தான். எனக்கு ஓகே தான். உங்களையும் ஒரு வாட்டி கேட்கணும்னு தோணுச்சு. ரேவதி, தயவு செஞ்சு மாமா ஒன்னு சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்க. உனக்கு பிடிச்சிருந்தா யோசிக்காம எடுத்துரு. இங்க பாரு, மத்தவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வையே, ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லி உன்னை குழப்பி விட்டுருவாங்க, பாத்துக்க. நான் ஒன்னு சொல்றேன், நீ கையில வச்சிருக்கிற புடவை சூப்பரா இருக்கு, தயவு செஞ்சு எடுத்துக்க. ஏங்க, இது அவங்க விஷயங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை ஏதோ எடுத்துக்க போறாங்க. நீங்க எதுக்கு நடுவில் நொய் நொயின்னு அதை நான் சொல்லிட்டே இருக்கீங்க? நொய்யுனா ஏப்பா ராஜா, நீ என்னப்பா லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஏன் வாய மூட சொல்ற? ஏப்பா நாமெல்லாம் ஜென்ஸ், ஒரே கட்சி. யாரு பெரிய ஆளுன்னு பாக்குற இடமா இது? ஆட என்னப்பா நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள நானு, ஒரு ஆம்பளையா இந்த வீட்டுல கருத்து சொல்ல உரிமை இல்லையா? எங்க, ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை மற்றவங்க மதிக்கணும். நீங்க என்ன ட்ரெஸ் போடுறது நீங்க முடிவெடுங்க, அவங்க ட்ரெஸ் அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அப்போ நான் கருத்து சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, கேட்டா மட்டும் சொல்லுங்க. மாமா, இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது, இது அவமானம். வாங்க போய் ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு வருவோம். மாப்பிள்ள, இங்க புடவையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு திடீர்னு சர்பத் குடிக்க போலான்னு சொல்றீங்க. பின்ன மாமா, என் மனசு எல்லாரும் புண்படுத்துறத பார்த்துட்டு தானே இருக்கீங்க. லேடிஸ் தான் எப்பவுமே என்ன அசிங்கப்படுத்துவாங்கன்னா, ஆனா இன்னைக்கு நம்ம ராஜாவும் சேர்ந்து என் மனசை புண்படுத்திட்டான். அதனால புண்பட்ட மனசை சர்பத்து குடிச்சு ஆத்துவோம். வாங்க போவோம். மாப்பிள்ள, நீங்க போய் தனியா குடிச்சிட்டு வாங்க. ஈஸ்வரி வேற வீட்டுல இல்ல, அதனால நான் இங்கேயே இருக்கேன். சரி விடுங்க, நானும் போகல. ஏன் தனியா போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா? போப்பா, இந்த வீட்ல எனக்கு ஒரே ஒரு ஆள் கூட சப்போர்ட் கிடையாது. ஒரு சர்பத் குடிக்க கூட கம்பெனிக்கு ஆள் கிடையாது. மூடே போயிடுச்சு. நீ வேணா வரியா? சர்பத் குடிப்போமா? சரிப்பா குடு. வரலன்னா வரலன்னு அதுக்கு எதுக்கு முறைக்கிற? ரேவதி, இந்த புடவை நல்லா இருக்கு. பார்டர் நல்ல பெருசா எடுப்பா இருக்கு. கலரும் நல்லா தான் இருக்கு. நீ இந்த புடவையே எடுத்துக்கோ ரேவதி. இல்லக்கா, அதை விட இந்த புடவை தான் நல்லா இருக்கு. பாரு, உன் கலருக்கு இந்த புடவை தான் நல்லா மேட்சிங்கா இருக்கும். இதை எடுத்துக்கக்கா. இல்ல, நான் சொன்ன புடவை தான் சூப்பரா இருக்கு. இல்ல, நான் சொன்ன புடவை தான் ரிச் லுக்ல இருக்கு. பாத்தியாப்பா,
நான் ஃபர்ஸ்டே கருத்து சொன்னா எதுக்கு சொன்னேன்? இந்த மாதிரி சண்டை வரும் தான் சொன்னேன். நீதான் என்னமோ கருத்து சொல்லாத அதை சொல்லாதன்னு. இப்போ அதே தான் சொல்றேன். அவங்களுக்குள்ளே பேசி அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. சரிப்பா. சித்தி நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஓகேவா? ரெண்டுமே சுமாரா தான் இருக்கு. வேற ஏதாவது செலக்ட் பண்றியா? இது ஆவுறது இல்ல மாமா. இது நாளைக்கு வரைக்கும் போகும் போல இருக்கு. நான் போய் சர்பத் குடிச்சிட்டு வரேன். இப்ப பாட்டி எதுக்கு ஃபோன் பண்றாங்க? இந்தாங்க இதை பாருங்கம்மா. இது கூட நல்லா இருக்குக்கா.